எடப்பாடிக்கு உண்மையான மனசு பயம் என்னன்னா, அவர் நாற்காலி போயிடுமோன்னு பயப்படுறாரு. ஆனா டெல்லி சும்மா இல்ல. டெல்லி வந்து இனிமே அமித்ஷா சும்மா இருக்க போறதில்ல. ஆயுதத்த கையில எடுத்துட்டாரு. முதல் அறிகுறி தான் கோர்ட் ஆர்டர். எலெக்ஷன் கமிஷன். ஏன்னா ஒரு முக்கியமான தலைவர் என்கிட்ட பேசினார். சொன்னாரு, கட்சியின் சட்டதிட்டங்களை அடியோட தூக்கி நாசம் பண்ணவர் எடப்பாடி. ஏங்க ஒரு 10 மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்கிறது தான் கட்சியோட செயலாளரா? எம்ஜிஆர் சொன்னாராம், பொதுமக்கள், கட்சி தொண்டர்கள். தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும். சாதாரண தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும். அந்த ரூல் எங்க போச்சு? உங்க உங்க இஷ்டத்துக்கு ரூல மழிச்சு, மாத்தி, நிமித்தி, பெண்ட் பண்ணி நீங்க நீங்க பொதுச் செயலரா வந்திருக்கீங்க. இது எலெக்ஷன் கமிஷன் நிக்காது. கண்டிப்பா நிக்க போறதில்ல. கட்சி சின்னம் முடக்க தான் போறது. அதனால வேண்டாங்க. நம்ம ம். கட்சிய முடக்கி, சின்னத்த முடக்கி, ஒண்ணும் இல்லாம போய் சேவல் ரெட்ட புறா மாரி வர ம். வேணான்னு தங்கமணி, வேலுமணி எல்லாம் சொல்லிருக்காங்க. ம். இவரு உதயகுமார் பாரி ஆட்கள் பேச்ச கேட்டுக்கிட்டு, ம். இவர் ரொம்ப வந்து நான் தான் வந்து அடுத்த ஜெயலலிதா, எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு பேசுறாரு. ம். இது வந்து டெல்லி பார்த்துட்டே இருக்கான். டெல்லி சொல்லுதான், "ஒண்ணு எங்க வழிக்கு வாங்க. இல்ல கட்சி தலைமைய மாத்துவோம். அண்ணாமலைய மாத்துங்கன்னாராம்." அண்ணாமலைய மாத்துறோம். உங்கள மாத்துறோம். சார் அண்ணாமலை சார் அதிமுகக்குள்ள எப்படி சார் அந்த பாஜக மூக்க நுழைக்க முடியும். முடியும்? அதிமுகல மூக்க நுழைக்க மூக்க மட்டும் இல்ல, உடம்பே நுழைச்சிருக்கு.